நெல்லை மாவட்டத்தில் பொருணை 8வது புத்தக திருவிழா அங்குள்ள வர்த்தக மையத்தில் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஞாயிறு விடுமுறையான இன்று கூட்டம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், சொல்லுங்க. புத்தக திருவிழா தொடங்கியிருக்கும் நிலையில் எத்தனை நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது? எத்தனை புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன? செல்வராஜ். நிச்சயமாக உமா, நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பாக 8வது பொருணை புத்தக திருவிழா என்பது கடந்த 31ஆம் தேதி துவங்கி நாளை வரை இந்த புத்தக திருவிழா என்பது நடைபெற உள்ளது. இன்று 10வது நாளாக இந்த புத்தக திருவிழா என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகின்றன. நெல்லை மாநகராட்சி அலுவலகத்திற்கு எதிர்க்க உள்ள வர்த்தக மையத்தில் தான் இந்த புத்தக திருவிழா என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது. இந்த புத்தக திருவிழாவை ஒட்டி 124 புத்தக அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஸ்டால்கள் மூலமாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான புத்தகங்கள் தற்போது விற்பனைக்கு என்பது வந்துள்ளது. குறிப்பாக மகாபாரதம், ராமாயணம் உள்ளிட்ட ஆன்மீகத்தை உள்ள புத்தகங்களும், பெண்களை கவரக்கூடிய சமையல் புத்தகங்களும், அதே போல நோய்களை தீர்க்கக்கூடிய அதுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய புத்தகங்களும், அதே போல சிறுவர்களை கவரும் வகையில் பல்வேறு புத்தகங்களும் வந்துள்ளன. குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய கவரும் விதமாகவும் பல்வேறு புத்தகங்கள் விற்பனைக்கு வந்துள்ளது. குறிப்பாக இந்த போட்டி தேர்வை எதிர்கொள்ள உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் தங்கள் போட்டி தேர்வை எதிர்கொள்ளும் வகையிலும் அவர்களுக்கான மிகப்பெரிய புத்தகங்களாக டிஎன்பிசி எதிர்கொள்வதற்கு பல்வேறு புத்தகங்கள் என்பது வந்துள்ளது. குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதன் காரணமாக புத்தகங்களை மிக அதிகமாக ஆர்வமாக தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்து இந்த புத்தக திருவிழாவில் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதன் காரணமாகவும் நாளையோடு இந்த புத்தக திருவிழா என்பது முடியுடைய நிலையில இந்த புத்தகங்களை மிக ஆர்வமாக பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி சென்று வருகிறார்கள். குறிப்பாக இந்த புத்தகங்களுக்கான 10% முதல் 50% வரை இந்த பகுதியில் புத்தக திருவிழாவில் தங்கள் விற்பனைக்காக தள்ளுபடி விற்பனை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளுக்கு 30% வரை அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்குவதற்கான அந்த புத்தகங்களை வாங்கக்கூடிய தள்ளுபடி விலைகளும் அளிக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றன. தென் மாவட்டங்களில் குறிப்பாக புத்தகங்களை அதிகமாக ஆர்வமாக படிக்கக்கூடிய தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களும் பள்ளி கல்லூரியிலிருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகளும் இன்று ஆர்வம் காட்டி தங்களுக்கு தேவையான புத்தகங்களை அதிகமாக வாங்கி கொண்டு வருகிறார்கள். அந்த புத்தகங்களை தங்களுடைய ஏனென்றால் நாளடைவில் இந்த படிக்கின்ற தன்மை என்பது மிக குறைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தங்கள் குழந்தைகள் அதிகமாக கற்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நேரடியாக அழைத்துக் கொண்டு வந்து இந்த குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்களை மிக ஆர்வமாக வாங்கி கொண்டு வருகிறார்கள். இது குறித்து நம்மளுடைய ஒரு பெண்மணி அவர்கிட்ட பேசுவோம். அம்மா வணக்கம்மா, எங்க இருந்து வாரீங்க? அந்த புத்தக திருவிழா எப்படிமா இருக்கு? சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ராணினா காலேஜ்ல ஒர்க் பண்றேன் சார். நம்ம ஃப்ரைடே எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு இன்னைக்கு வந்திருந்தோம். அப்போ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால இப்போ என்னோட பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கிறோம். நிறைய புக்ஸ் இங்க யூஸ்ஃபுல்லா இருக்குது. அது எல்லாமே நான் இப்பதான் இப்பதான் உள்ள வந்திருக்கிறோம், காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எது தேவையோ அதை வாங்கிக்கிறோம். அதே மாதிரி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாவே என்ன செய்றாங்க, இந்த புக் சென்டர் யூஸா இருக்கு. நீங்க ஒரு கல்லூரியில வேலை பார்க்கக்கூடியவங்க, குறிப்பா சமீப காலங்க பாத்தீங்கன்னா இந்த படிக்கக்கூடிய தன்மைகளை மாணவ மாணவிகள் இழந்து விட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சமூக வலைத்தளங்களை நோக்கி போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ்? இல்ல இப்ப சோசியல் மீடியால அவங்க ஒரு புக்ஸ் பார்க்க போறேன்னு உள்ள போனாங்கனாலும் அதுல இருந்து டைவர்ட் ஆகி வேற இதுதான் பார்க்க போயிருவாங்க. அதனால இந்த மாதிரி புக் சென்டருக்கு பொருணை திருவிழா அப்படின்னு நடக்கிறதுனால இந்த புத்தகத்தை பார்க்க அவங்களுக்கு ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். இதை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வரும். அதனாலே என்ன செய்வாங்க, நாங்க ஒரு ஷிஃப்ட் போட்டே நாங்க இங்க கூட்டிட்டு வந்தோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்க பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன செய்ய யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு கூட்டிட்டு வந்தோம். மேலும் இந்த புத்தக திருவிழா தள்ளுபடி விற்பனை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அப்பதான் வாசகர்கள் மிக அதிகமாக வருவாங்க சொல்லி, இது மாதிரி என்ன மாதிரியான கோரிக்கை அரசுக்கு வைக்கீங்க? இது மாதிரி புத்தகங்கள் இப்படி வைக்கிறது இப்ப நிறைய சென்டர்ஸ்ல உள்ளவங்க தான் இங்க வந்திருக்காங்க. நம்ம புக் சென்டருக்கு போறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு புக் தேவையானதை வாங்குவோம், அப்படி கிளம்பிரும். இங்க எல்லாம் டிஸ்பிளே பண்ணிருக்கிறதுனால தள்ளுபடி டிஸ்கவுண்டும் கொடுக்கறதுனால யூஸ்ஃபுல்லாவும் இருக்குது. இதே மாதிரி கண்டினியூஸாவும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். நேரடியாக அவர் தெரிவித்தது போலவே, ஏனென்றால் ஏதாவது ஒரு புத்தக நிலையத்துக்கு சென்றால் ஒரு குறிப்பிட்ட புத்தகங்கள் மட்டும்தான் கிடைப்பது வாடிக்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த புத்தக திருவிழாவில் அனைத்து புத்தகங்களும் தற்போது விற்பனைக்கு என்பது வந்துள்ளதன் காரணமாக நேரடியாக வரக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நேரடியாக இந்த பகுதிக்கு தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி சென்று வருகிறார்கள். இன்று காலையிலிருந்து பொதுமக்களின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. இது தொடர்பாக அந்த புத்தக ஸ்டால் அமைத்தருடன் ஐயா வணக்கையா, ஒவ்வொரு மாவட்டமாக சென்று இந்த புத்தகங்களை தங்களுடைய ஸ்டால்களை அமைச்சிட்டு வரீங்க. திருநெல்வேலியில் எப்படி இருக்கு உங்களோட வருமானம்? மக்களோட பார்வை எப்படி இருக்கு?
திருநெல்வேலி பொதுவாக எப்பயுமே நல்லா இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர் இருந்ததுக்கு அடுத்து திருநெல்வேலி படித்த பக்கத்து நாகர்கோவில் மாவட்டம் இருக்கிறதுனால நல்லா இருக்கும். இந்த ஆண்டு விற்பனை கொஞ்சம் நல்லா இருக்குது. சுய முன்னேற்ற நூல்கள், இந்த மாதிரி வரலாற்று நூல்கள், நாவல்கள் நிறைய இங்கே போகுது. வரலாற்று நாவல்கள் இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய போகுது. குடும்பமாக இங்கே வர்றாங்க. குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு இங்கே பார்க்கறது. ஐயா, நீங்க தெரிவித்த மூலமே எல்லாரும் குடும்பத்தோடு தன்னோட குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து புத்தக திருவிழா வருது இங்க மிக அதிகமா இருக்கு. ஏன்னா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என சொல்லக்கூடியது பாளையங்கோட்டையில் தான். குறிப்பாக இந்த குழந்தைகளை கவரக்கூடிய என்ன புத்தகங்கள் நம்ம ஸ்டால்ல இருக்கு? குழந்தைகளுக்கு வந்து நிறைய என் புத்தகத்துறையிலே இந்த குழந்தைகளுக்கு நூல் தான் நிறைய இருக்கு. கலரிங்கு, மேஜிக் புக்கு, கிரையான்ஸு, அது மாதிரி பசில்ஸு, இந்த 2-in-1 ஸ்டோரிஸ், ஆங்கிலம் தமிழ் நூல்கள், இந்த மாதிரி நூல்களும் குழந்தைகளை பேஸ் பண்ணி தான் எல்லா பதிப்பும் நிறைய நூல்களை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ எவ்வளவோ சமூக வலைத்தளங்கள் நோக்கி போயிட்டு இருக்கு குழந்தைகள். ஆனா இருந்தாலும் இந்த ஆர்வத்திற்கு குழந்தைகளோ பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆர்வம் எப்படியா இருக்கு? அது வந்து ஒரு 4 ஆண்டுகளா பொதுவா வந்து உண்டியல் சிஸ்டம்னு ஒன்று கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு. தனியார் அமைப்புகள் இங்கே போத்தீஸ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் நிறைய டோக்கன் கொடுக்குறாங்க. பள்ளி மாணவர்கள் காலையிலேருந்து சாரையா அழைச்சிட்டு வராங்க. இதுக்கு அரசு துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் நல்ல அவேர்னஸ் இருக்கு. குழந்தைகள் நிறைய வர்றாங்க. எங்களால் சமாளிக்க முடியல. குழந்தைகள் நிறைய வாங்குறாங்க. இப்போ குழந்தைகள் எல்லாம் 20 ரூபாய்க்கு கொண்டு வாங்குது. 20 ரூபாயிலிருந்து புத்தகங்கள் அந்த குழந்தைகளுக்கு தான் அதிகம் இருக்குது. அவர் தெரிவித்தது போலவே அதிகமாக நம் வீட்டில் உள்ள குழந்தைகளை வந்து படிக்க வைக்க வேண்டும். ஏனென்றால் வருங்காலங்களில் நேரடியாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இது போன்ற பாடங்களையும் சமூக வரலாறுகளையும் அதே போன்ற பல்வேறு தகவல்களையும் தெரிந்து கொள்ள இருக்கப்பட வேண்டும். நேரடியாக இது போன்ற புத்தகங்களை மிக ஆர்வமாக பொதுமக்கள் வாங்கி வருவதன் மூலமாக தங்களுடைய படிப்பு தன்மை என்பது மிக அதிகமாக காணப்படும். ஏனென்றால் இப்போது அவர் கல்லூரியை முடிக்கும் போது கூட சில பேர்களுக்கான தமிழ் வார்த்தை என்பது தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது போன்ற புத்தக திருவிழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தப்பட்டு வந்த போதிலும் திருநெல்வேலி மாவட்டம் என்பது மிக அதிகமாக மாணவ மாணவிகள் அதிகமாக வந்து தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி செல்வதாக அந்த கடை ஸ்டால் அமைக்கப்பட்டுள்ளதை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த புத்தகத்தின் விலை என்பது மிக குறைவாக இருப்பதாகவும் நேரடியாக வரக்கூடிய ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் இங்கு தள்ளுபடி விற்பனையில் என்பது பல்வேறு அவர்கள் புத்தக ஸ்டால்கள் வந்து வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் இருந்த போதிலும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் தேவை என்பது இந்த பகுதியில் இல்லாமல் இருப்பதாக பொதுமக்கள் தங்களுடைய குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட அதிகமான ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நேரடியாக வந்து இந்த புத்தக திருவிழாவுக்கு வரும்போது அவர்களுக்கு தேவையான குடிநீர் விநியோகம் செய்வதற்காக மாவட்ட நிர்வாகம் என்பது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்பகுதியில் வந்து பார்வையிட வந்த பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளதுமா? புத்தக திருவிழா தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வராஜ்.